வணக்கம் மை டியர் மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஸோ மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்துட்டு இருக்கு. இதுல நிறைய முகாம்ல நம்ம நிறைய விஷயங்கள் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி எழுதி தர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரேஷன் கார்டு மாற்றணும், ஆதார் கார்டு மாற்றணும், பேர் நீக்கம் செய்யணும், அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு திட்டம், குடும்ப நலத்திட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து பெண்கள் உரிமை தொகை, முதியோர் பென்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல கேம்ப் வந்து நடக்காது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுல வந்து இது செகண்ட் டைம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைமும் நான் வாலண்டியரா ஒர்க் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு எனக்கு லீவா இருந்தது. ஸோ இன்னைக்குமே நான் ஃப்ரீயா இருக்கிறதுனால இந்த வாலண்டியர் ஒர்க்கு போயிருந்தேன். இதுக்கான சேலரி வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம காலையில 8:30க்குலாம் போயிடுறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்சுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரான பொங்கல், சட்னி, இட்லி, சாம்பார், ஒயிட் கேசரி, இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத போகும். நிறைய விஷயங்கள், புதிய மனிதர்கள் நிறைய பேரை பார்ப்போம்ல. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு தேவைகளோட வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து நாங்க பேசும்போது நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு கோரிக்கை இருந்தது. அதை டைரக்டா வந்து அமைச்சர் அவங்க கிட்டயே போயிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான தீர்வு வந்து சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலர் என் கூட இருந்தவங்க, எப்படி இவ்வளோ தைரியமா பேசினேன் அப்படின்னாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என் பக்கத்துல அங்கிள் இருக்காரு. ஸோ அந்த ஒரு தைரியத்துல வந்து போயிட்டு பேசி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து நம்ம அலைஞ்சு திரிஞ்சு எழுதுறதுக்கு பதிலா ஒரே இடத்துல எழுதி கொடுக்கறது அவங்களுக்குமே வந்து ரொம்பவே ஈஸியா இருந்தது. பசங்க ஸ்கூல் விட்டுற டைமும் வந்தது. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்குதான் இதெல்லாம் நடந்தது.